வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் பேய், பிசாசு, பூத பிரேத ஆத்மாக்கள், இருச்சி, சங்கினி, அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா காட்டேரி, உதிர காட்டேரி, பிடாரி, இப்படியெல்லாம் சில துஷ்ட ஆத்மாக்கள் ஒருத்தரை பிடிக்கலாம். இல்லை மாந்திரிகத்தில் இந்த மாதிரி செய்து அவங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கலாம். அப்படி செய்வதனால செய்யறவங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த மாந்திரிகரும் வீட்டை தேடி போய் உங்களுக்கு இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு பகை இல்லை வெறுப்பு, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால வாய் தகராறு, இல்லை சொத்து தகராறு, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல், அதிகமான பிரச்சனைகளை பெண்களால் தான் வரும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று யாருக்கிட்டையாவது வம்பு இழுத்துட்டாங்கன்னா கெட்ட நேரத்தில், அதனால் அந்த வீடாக்கப்பட்டது பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு இந்த மாந்திரிகங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எல்லாமே இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன பகையால் ஒரு சிலர் இந்த மாதிரி பாதகத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. சரி, இது சாதாரணமான மனிதர்களுக்குத்தான் இந்த பிரச்சனை இருக்குமா, மற்றவங்களுக்கு இருக்காதான்னு கேட்டீங்கன்னாக்கா, நாம் சொல்லக்கூடிய பூத பிரேத ஆத்மாக்கள், துஷ்ட ஆத்மாக்கள் செய்வனையால செய்து ஒருத்தருக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்பது சாதாரண மனுஷங்களுக்கும் எதிர்ப்பு, எதிரி, பகை, விரோதத்தால் செய்வாங்க. முக்கியமாக மாந்திரிகர்களுக்கு ஒரு சில மாந்திரிகர்கள் கட்டு போடுறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. மாந்திரிகர்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுதான் முக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மாந்திரிகர் இன்னொரு மாந்திரிகரை பகையா இவங்க எனக்கு பகையாளின்னு சொல்ல மாட்டாரு. ஆனா மனசுக்குள்ள அந்த பகையாகப்பட்டது இருக்கும். ஒரு ஊர்ல 2 பேர் இருக்காங்க, ஒரு ஊர்ல 3 பேர் இருக்காங்க, இல்ல பக்கத்து ஊர்ல இருக்காங்க, இல்ல 7 ஊருக்கு பக்கத்துல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு பேருக்கு சொல்லுவாங்க, நீயும் நானும் நண்பன், நீயும் நானும் ஒரு ஒற்றுமை இருந்து செய்யறோம், பேருக்கு தான் சொல்லுவாங்க தவிர உண்மையா சொல்லி செய்து ஒருத்தருக்கு வெறுப்பு இல்லாமல் வாழ மாட்டாங்க. அது நடக்கிற விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பேய், பிசாசு, பிரேத ஆத்மா, பூதம், அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பல வகையான தெய்வங்களும், பல வகையான ஆக்ரோஷ தெய்வங்களும், துஷ்ட தெய்வங்களும் இருக்கு இல்லையா? அதை எப்படி பயன்படுத்தி எப்படி செய்வாங்கன்றதை பற்றி, அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ஒவ்வொன்றையும் பிரித்து நான் போடும்போது தனிப்பதிவாக போடுறேன். இப்போ ஒருத்தருக்கு பிரேத ஆத்மாக்களை, இறந்தவங்களுடைய ஆத்மாக்களை வசியம் செய்து அதுக்கப்புறம் அது ஏவல் விடணும். இதில் ஒரு சூட்சும ரகசியம் இருக்குது. என்ன சூட்சும ரகசியம் கேட்டீங்கன்னாக்கா, எல்லாருக்குமே ஒரு ஆத்மாவை வசியம் பண்ணக்கூடிய சக்தி மாந்திரிகர்களுக்கு இருக்கும். அந்த ஆத்மாக்களை கட்டி வைக்கிற ஒரு சக்தி இருக்கும். அந்த ஆத்மாக்களை வராத தடுக்கிற சக்தியும் மாந்திரிக கையில இருக்கும். அந்த ஆத்மாக்களை வராமல் தடுக்கிறது செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒன்று மூலிகைகள் மூலியமாக வராம தடுக்க முடியும், இல்ல
சில கருக்கள் மூலியமா செய்ய முடியும். ஐங்குல மையா செய்யலாம், இல்லைன்னா குழி தைலத்தால செய்யலாம், இல்லை எட்டி தைலத்தால செய்யலாம். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா கருவூமத்தம் இருக்கு பார்த்தீங்களா, கருவூமத்தம் அதனுடைய குழி தைலத்தை போட்டு அதுலேயும் செய்யலாம். இல்லைன்னா பச்சோந்தி இருக்குது இல்லையா, பச்சை ஓணம், அதை வச்சு செய்யலாம். ஒரு கேள்வி வரும், பச்சோந்தியை நாம பிடிச்சு அது சில வழியில பயன்படுத்தி மறைவு மையெல்லாம் கூட செய்யலாமே, அப்படி ஒரு ரகசியம் இருக்குதான கேள்வி வரும். இருக்கு, இருந்தது, ஆனா இப்ப செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு அஷ்ட கருமத்துக்கு உண்டான மையம் தயார் செய்து அந்த மைய செய்யறதுக்கு உண்டான எல்லா மூலிகையும் தேடி அது குழி தைலம் இறக்குறதும், அது மையாக்குறதும், அது தாயத்துக்குள்ள அரைச்சி கொடுக்கறதும், அது எந்திரத்தில் தகுடில் எந்திரமாக எழுதி அதுக்கு உண்டான பூஜை புரஸ்கார விதிகளையும், மந்திர சாபமோ எந்திர சாபமோ பூஜை நிவர்த்தியோ பூஜை புனஸ்கார வேலை இது எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பாதி ஆயுள் அவங்களுக்கு குறைஞ்சிடும். எடுத்த உடனே செய்து முடிக்கணும்னாக்கா மாந்திரிகத்தில் அப்படி முடியாது, பொறுமையாக தான் செய்து முடிக்க முடியும். இது எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை வெட்டியே இல்லாம இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு எத்தனையோ வேலை. ஒரு வாடிக்கையாளர்கள் ஒருத்தர் அவங்க கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களா செய்துட்டு போயிட்டாங்கன்னாக்கா ராத்திரிலையும் தூங்க விட மாட்டாங்க, பகல்லையும் தூங்க விட மாட்டாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. எது செய்யறது, எப்படி செய்யறது, எந்த நிலையில செய்யறதுனாலாம் கேட்குறாங்க இல்லையா, அதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்க செய்து அதை வெற்றி பெற்று அவங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் இவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா நல்லா ஆயிடுவாங்க, நல்லா ஆயிட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு காசை கொடுக்கணுன்றதுக்காக சொல்லாம இருந்துடலாம். ஒரு சிலர் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்தா கூட நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா ஆக மாட்டாங்க, அவங்க நல்லா ஆகிறதுக்காக உங்களை சும்மா விட மாட்டாங்க. இத்தனையும் சந்திச்சு அவங்களுக்கு 1க்கு 2 முறை செய்து கொடுத்து அதுல இருந்தும் நீங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று வரணும். இதுல எங்கிருந்து இளமையில போய் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா முதுமையில தான் உங்களால வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்டதுதான் மாந்திரிகம். ஜோதிடத்துக்கு அப்படி கிடையாது. அது மிகவும் ஒரு விஞ்ஞானியை விட அதிகப்படியான மூலபலம் இருந்தா தான் ஜோதிடத்தில் கரக்கண்டு வாழ முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு மாந்திரிகத்தை செய்து நீங்க வெற்றி பெறணும்னா எல்லா வகையான திறமையும், எல்லா வகையான மூலிகை சக்தியும், எந்திர மந்திர கரு அனைத்து வகையான சக்திகளையும் பெற்று வச்சுக்கிட்டு மெல்ல மெல்ல நீங்க அதை ஆரம்பிச்சா தான் அது முடியும். சரி, இப்போ பூத பிரேத ஆத்மாக்களுடைய அந்த பூத பிரேத ஆத்மாக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு மனுஷன் மரணிக்கிற நேரத்துல அவங்க நல்ல ஆத்மாவா இல்ல துஷ்ட ஆத்மாவா மாறுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அல்ப ஆயுளும் அவங்களுடைய ஆயுள் காலம் முடியாமல் மரணிக்கிறவங்க துஷ்ட ஆத்மாக்களாக போவாங்க. அடுத்தது நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக குடும்பம் வாழ்க்கை எல்லாமே நல்ல நிலையில அனுபவிச்சுட்டு அவங்க இயற்கையாகவே மரணம் அவங்களுக்கு ஏற்பட்டா அவங்கள வசியம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி வயது முதிர்ந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை வசியம் செய்யறதுனால எந்த விதமான லாபமும் இல்லை. 50 வயசுல முடிஞ்ச அளவுக்கு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆக்ரோஷமான ஆத்மாக்களை வசியம் பண்ணி தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு துர்மரணம் அடைஞ்சவங்க தான்ன்றதை ஏற்கனவே நான் பதிவில் நிறைய போட்டிருப்பேன். அப்படி நீங்க
இந்த துஷ்ட ஆத்மாக்களையும் பிரேத ஆத்மாக்களையும் வச்சு நீங்க ஏதாச்சும் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஆணுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு பெண் துஷ்ட ஆத்மா தான் உங்களால் வந்து பயன்படுத்துறதா சரியா வரும். ஒரு பெண்ணுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா ஆணுடைய ஆத்மா தான் சரியா வரும். ஆணுடைய ஆத்மாவை கொண்டு வந்து அப்படியே அதில் இறக்கிட முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. நீங்க செய்யக்கூடிய உருவ பொம்மையில நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களும் அந்த கருவும் அந்த எந்திரங்களும் தான் அந்த ஆத்மாக்கள் வழியாக உங்களுக்கு வழி செய்யும். அதே போல இந்த ஆத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு செய்ய வேண்டியது அவங்களுடைய இறப்பு காலத்துல அவங்களுடைய காடாத்திரத்துக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய அதான் துர்மரணம் ஏற்பட்டவங்களுடைய பிணத்தை வேக வைக்கும் போது அவங்க காடாத்திரத்துக்கு முன்னாடி காடாத்திரத்துன்னு என்ன தெரியுங்களா, அவங்களுடைய இறந்த பிணத்தினுடைய எரிச்ச சாம்பலை அவங்க வந்து வாங்கிக்கிட்டு கெங்கில கலக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க. வந்து அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய வெட்டியாங்கிட்ட உங்களுக்கு பழக்கம் இருந்தா காடாத்திரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கெல்லாம் நீங்க கொடுமை பண்ணணும் எங்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பகுதியில உங்க கை விரல் கையினுடையது படாத மாதிரி கையில வந்து க்ளோஸோ இல்லைன்னா கவரை போட்டுக்கிட்டு அந்தந்த சாம்பலை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பயன்படுத்தணும். இது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமாவது அவங்கள நிம்மதியா விடணும்னு கேட்டீங்கன்னாக்கா விட மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வந்து எல்லா பிரச்சனைகளிலுமே உதவியாகவும் இதுவா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த மாதிரி விடுறதுக்கு யாருக்கும் மனசு வர்றதில்ல. அதனால அவங்களுக்கு வந்து ஆத்மா சாந்தி இல்லாம போகும். இப்போ மாந்திரிகம் செய்யறவங்க கடுமையான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் அந்த ஆத்மா அது வந்து தானாவே ஒருத்தரை வந்து பிடிக்கிறது வேற, அதுக்கு விருப்பமா அது பிடிக்கிறது வேற. நம்ம கட்டாயப்படுத்தி அதை பிடிச்சு அதை நம்ம அதுக்கு உண்டான ஆசைகளை தூண்டி விட்டு அதை கொடுமைப்படுத்துறது வேற. இது கொடுமை தான். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மறைவு ரகசியம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த ஆத்மாக்களை வசியம் பண்ற நீங்க உங்களுடைய ஆயுள் காலம் முடுறதுக்குள்ளெல்லாம் அதுக்கு சாந்தி கொடுத்துடணும். அது கொடுக்காம விட்டா குடும்பத்தையே கருவறுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க வசிய பண்றீங்க, அதுக்கு மந்திரத்தை சொல்றீங்க, அதுக்கு உண்டான உணவை வந்து கொடுக்குறீங்க, எந்த ஆத்மா உக்காந்து அள்ளி சாப்பிடாது. அது வேணா சினிமா படத்துக்கு வேணா உங்களுக்கு பார்க்கவோ கேட்கவோ நல்லா இருக்கும். ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய எந்த ஆசைகளாக இருந்தாலும் பார்த்து தீர்த்துக்கும். இல்ல எல்லா ஆத்மாக்களுக்கும் நுகர்வு அதாவது வாசனைகளை வந்து நுகர்வதற்கு உண்டான சக்தி இருக்கு. அதன் மூலியமா அதுகளை ஆசையை தீர்த்துக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பூத பிரேத ஆத்மாக்களுடைய வசியமோ அதை கட்டி வைக்கிறதோ அதை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான நாள் நட்சத்திரம் அதுக்கு உண்டான விதி பிரகாரம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆத்மாக்களை வந்து ஒருவேளை உங்க உடம்புல இருக்கு, உங்க வீட்டில் இருக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கு, செய்யற தொழில வந்து பல வகையான கஷ்டங்கள் கொடுக்குதுன்னாக்கா அதுக்கு முதல்ல தேவை காசி தீர்த்தம். காசி தீர்த்தம் உங்களால முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா காசி தீர்த்தம் நிறைய பேர் போயிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கும் சில விதிமுறைகள் பிரகாரம் பூஜை புனஸ்காரம் செய்து அதை நீங்க செய்து முடிக்கலாம். இல்லையா ஈனக்கிடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசும் மாட்டினுடைய கோமியம் அதனுடைய சாணம் இது ரெண்டுமே மிகவும் உதவியா இருக்கும். துஷ்ட ஆத்மாக்களை விரட்டி அடிக்கவும் துஷ்ட ஆத்மாக்களுக்கு கட்டு போடவும். இது இல்லாம நீங்க வந்து சண்டால கருன்னு ஒண்ணு இருக்கும். சண்டால கருனாக்கா பிரிக்கிறது, எடுக்கிறது, அழிக்கிறது, அறுக்கிறது, உடைக்கிறது, தப்பு செய்யறது, இது எல்லாத்துக்கும் அந்த சண்டால கரு பயன்படும். அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், அந்த கரு எப்படி செய்யறதுன்னு. இப்ப அந்த மாதிரி கரு பயன்படும். எட்டி தைலமும் முழுசா உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாம நாம சொல்றோம் இல்லையா இந்த கருவமத்தை வச்சு குழி தைலத்தை செய்யலான்னு, அதுவும் மிகவும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல நாகமல்லியும்
அதுக்கப்புறம் நாகமரத்தினுடைய அந்த நாகமணி மரத்தினுடைய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரும் அதோடு சேர்ந்து சிறிய நங்கை பெரிய நங்கை, அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா பேய் மிரட்டி பேய் அவரை பேய் தும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டு இடித்து சாறு எடுத்து குழித்தாயில் எடுத்து அதையும் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பேய் பிசாசு பூத பிரேத ஆத்மாக்களையும் துஷ்ட ஆத்மாக்களையும் விரட்டி அடிக்கவும் கட்டி வைக்கவும் இல்லை இதை வசியம் பண்ணி சில வழி பிரகாரம் செய்யறதுக்கு உண்டான வழியை ஒவ்வொரு பதிவாக சொல்லிக்கிட்டே வரேன். சரி, இப்படி செய்து அதுக்குண்டான வழியை செய்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆத்மாக்களை வீட்டில் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து இருந்தால் ஒழிக்கிறதுக்கு எப்படின்னு என்னோட பதிவில் போடுறேன். இந்த ஆத்மாக்களுக்குன்னு வந்து சில மந்திரங்கள் இருக்கும். இந்த மந்திரம் ஒன்று சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சித்தி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆத்மாக்களை வந்து விரட்டி அடிக்கணும், இல்லைன்னு கேட்டால் அதை கட்டி வைக்கணும், இல்லை அதுகளை வராத அளவுக்கு தடுக்கணும், இல்லை அதை வர வைக்கணும்னா கூட சில உயிர் மந்திரங்கள் இருக்கு. அது பேர் தான் சொல்லுவாங்க மூல மந்திரம். அந்த மந்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து போடப்பட்டது தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் ஒன்று சொல்கிறேன். எப்பப்போ என்னால் முடியுதோ டைம் இருக்குதோ அப்போல்லாம் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு வரேன். முடிஞ்சால் நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்க. அதை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்குங்க. வேகமாக சொன்னால் புரியாததுக்காக விட்டு விட்டு கூட சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுங்க. ஓம் அரகர சிவசிவ வசிகர வசிகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூழினி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷி காட்டியரியும் காலபைரவனும் காளியம் மகா காளியம் மற்றும் சமஸ்தான தேவர்களும் என் முன்னே வரவிடாமல் அங்காளம்மன் பாதந்தனில் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன். ஓம் ரீம் சிம் நமச்சிவாய. மந்திரம் நல்லா இருக்குதான்னு பாருங்க. இன்னொரு முறை வேணா சொல்லட்டுங்களா? ஓம் அரகர சிவசிவ வசிகர வசிகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூழினி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷி காட்டேரியம் காலபைரவனும் காளியம் மகா காளியம் மற்றும் சமஸ்தான தேவர்களும் என் முன்னே வரவிடாமல் அங்காளம்மன் பாதந்தனில் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன். ஓம் ரீம் சிவாய. இந்த மந்திரத்தை 1008 லட்சத்தெட்டு ஊரு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிக செய்கிற இடத்துல சொன்னாவே மற்றவங்க செய்கிறது எந்த விதமான துஷ்ட ஆத்மாக்களுடைய மாந்திரிகமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் வீட்டுக்குள்ள வராது. எல்லா வகையான கெட்ட மாந்திரிகங்களும் உங்களுக்கு பலிதமாகாது. உங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதல்கள் தடுக்கப்படும், கெடு பலன்கள் உங்களை விட்டு விலகும். சாதாரணமாகவே ஒருத்தர் வந்து மாந்திரிகம் செஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்க தான் செய்யணும்னு கிடையாது. தெரியாதவங்க கூட இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு பொறுமையாக உக்காந்து இதை ஒரு நாளைக்கு 108 நல்லா கேட்டுங்க, 108 தான் செய்யணும்னு கிடையாது. 16, 27, 48, 108, 1008 இப்படி இந்த மந்திரத்துங்களை நீங்கள் உரு போட்டுக்கிட்டு வந்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமோ துஷ்ட ஆத்மாக்களாலையும் பூத பிசாசு பிரேத ஆத்மாக்களாலையும் செய்வன பாதிப்புகளாலும் சூனிய கட்டுக்களாலும் வந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். நல்ல ஒரு பதிவு தான் இது. கேட்டு பயன்பெறுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.